ஹாய் ஆல், திஸ் இஸ் சரண்யா, ஃபிசிஷியன் அசோசியேட். நம்ம டைப்ஸ் ஆஃப் ஹெட்டேக் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் ஒன்று மைக்ரெயின் பற்றி பார்க்கலாம். மைக்ரெயின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒத்த தலைவலி அப்படின்னு சொல்லுவோம். எய்தர் ரைட் சைடில் வரும், இல்லைனா லெஃப்ட் சைடில் வரும். அது கூட சேர்த்து என்ன மாதிரியான சிம்டம் வரும்னு பார்த்தீங்கன்னா, வாந்தி எடுக்க வரா மாதிரி இருக்குது. சில சமயம் நான் வாந்தியே எடுத்துடுறேன். சில சமயம் எனக்கு தலை ரொம்ப சுற்றுது. ஒரு மாதிரி பிளர்ரிங்காக இருக்குது, என்னோடய விஷனு கிளியராக இல்லை. இது என்ன அவ்வளோ சிவியரா? ஆமாம், இந்த பெயின் கொஞ்சம் சிவியராக தான் இருக்கும். இது வந்தால் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேஷண்ட்டை பொறுத்து ஒரு மாதிரி இருக்கும். சில சமயம் 4 ஹவர்லேருந்து 72 hours வரலும் இது இருக்கும். இது வந்தால் அப்போ என்ன பண்ணுறது? பெயினோடு தான் இருக்கணுமா? அதுதான் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி எபிசோட்ஸ் வருதா, அதை நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி ஒரு நியூராலஜிஸ்ட் கிட்டே போங்க. அவங்க ஒரு ஷார்ட் கோர்ஸ் ஆஃப் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்த கொஞ்ச நேரத்துலேயே SOS மெடிசன் சொல்லிவிட்டு நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு 2 hours அந்த SOS மெடிசன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபர்தராக இந்த பெயின் சிவியாரிட்டி வராமல் நம்ம தடுக்க முடியும். சரி, இதெல்லாம் நம்ம பண்ணிடுறோம். இதை எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறது வராமல் அப்படின்னு பார்த்தா, அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ட்ரிகரிங் ஃபேக்டர் என்னன்றதை பார்க்கணும். இந்த மைக்ரெயினுக்குமே ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டு கிட்டே போனால் எனக்கு தலைவலி அதிகமாகுது. ஏதாச்சும் சின்னதாக சவுண்டு கேட்டாலும் எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஏதாச்சும் ஸ்மெல் பண்ணாலே எனக்கு ஹெட்டேக் ட்ரிகர் ஆகுது. இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர்லாம் நீங்கள் ஒரு ஹெட்டேக் சார்ட்டுன்னு போட்டு மெயின்டைன் பண்ணணும். என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணால் எப்போல்லாம் தலைவலி வருது, எவ்வளோ நேரம் வருது, எவ்வளோ நேரம் டேப்லெட் எடுத்தால் அந்த பெயின் வராமல் இருக்குது, எவ்வளோ நேரத்துக்குள்ளே இந்த டேப்லெட் எடுத்தால் நான் பெயின் சிவியாரிட்டியை டிக்ரீஸ் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் ரூல் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் பெயின் சிவியாரிட்டியை குறைச்சி பெயின் ஃப்ரீயான ஒரு லைஃப் வாழலாம். தேங்க்யூ.